சமீபத்துல துபாய்ல நடந்த கார் ரேஸ்ல தல அஜித் குமார் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து அடுத்த ரேஸ்க்காக இப்போ போர்ச்சுகலுக்கு கிளம்பி இருக்கிறாரு. போர்ச்சுகல்ல தெற்கு ஐரோப்பிய போர்ஷே ஸ்பிரிண்ட் தொடர் 2025 நடக்க இருக்கு. இந்த போட்டி தெற்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் உள்ள கார் ரேசஸ்க்காக ரொம்ப சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டியில ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல்னு 2 நாடுகள் பங்கேற்க இருக்காங்க. 2 நாளைக்கு இந்த போட்டி நடக்கும். இதோட ட்ராக் டைம் 6 ஹவர்ஸ். அதிகபட்சமா 30 கார் வரைக்கும் இந்த போட்டியில பங்கேற்கலாம். கார் பந்தயத்துல கொடி கட்டி பறக்க நினைக்கிற ரேசஸ்க்கு இந்த போட்டி நிஜமாவே ரொம்ப சவாலா இருக்கும். ஏன்னா தெற்கு ஐரோப்பால எப்பவுமே வெதர் கண்டிஷன் மாத்தி மாத்தி காட்டும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். இந்த வெதர் கண்டிஷன் மாத்தி காட்டுறதுனால ரேசஸோட பொறுமைய ரொம்பவே சோதிக்கும். அதனால ரொம்ப கவனமாவும் துல்லியமாவும் இருந்தா மட்டும்தான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட போட்டியில தான் நம்ம தல பங்கேற்க இருக்கிறாரு. இந்த போட்டியில அவர் ஜெயிச்சிட்டா அது ரொம்ப பெரிய சாதனையா மாறிடும்.